எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் பண்ணலாங்க. வாங்க எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். கடாய் வச்சுருவோம், கேஸ் பற்ற வச்சுருவோம், எண்ணெய் விட்டுடலாம். பீன்ஸ் நான் 1/4 கிலோ பீன்ஸை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க பொரியலுக்கு. இப்போ எண்ணெய் விட்டுடலாங்க. கடுகு சீரகம் சேர்த்துருவாங்க. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே பீன்ஸு சேர்த்துருங்க. நல்லா கலந்துக்கணுங்க. இந்த பொரியலுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துருங்க. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துருவோங்க. மூடி போட்டு மூடி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. வேர்க்கடலையை வறுத்த வேர்க்கடலையை பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிக்கலாங்க. பொரியலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் துருவலும் இதுவும் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காய் நல்லா வெந்துடுச்சு பீன்ஸு. இப்போ நல்லா கலந்து கொடுத்து வேர்க்கடலை துவிடுவோங்க. வேர்க்கடலை சேர்த்துருவோம். பாருங்கள், இப்போ தேங்காய் திருவலை சேர்த்துருவாங்க. கொஞ்சம் தேங்காய் திருவல். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோங்க. பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டிஷ் குக்கு வித் கோமாளியில் விஜய் சேதுபதி சொன்னது இது தாங்க. பீன்ஸ் பொரியல். நம்ம சவ் கோஸு இதுக்கெல்லாம் நீர் காய்கறியில் தான் நம்ம வேர்க்கடலை போடுவோம். பீன்ஸில் நான் போட்டதே கிடையாது. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சுரக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிங்களில் முள்ளங்கி கீரை இதிலெல்லாம் போட்டு செய்வோம். இது நல்லாவே இருக்குது. சூப்பராக டேஸ்ட்டுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.